உழைக்கும் வர்க்கத்தின் வழிகள் தான் எங்களை வந்து இந்த வரிகளை எழுத வைக்கிறதே ஒழிய மற்றபடி இந்த சமூகத்தின் புறச்சூழல் தான் எங்களை சிந்தனை நோக்கி தள்ளுது. அது என்றென்றும் இந்த வர்க்கத்திற்காக நாங்கள் பாடுவோம், கவிதை எழுதுவோம். எங்கள் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். பாடல். காவேரி கரையிருக்கு, அக்கரை மேலே என் குடியிருப்பு. ஒரு நாள் நீ வைத்தா எங்குள் ஒரு நெருப்பு. இந்நாள் வரை அந்நெருப்பிருக்கு, அந்நெருப்பில் சூடு இருக்கு. அச்சூட்டில் சூடேற்றி எட்டுத்துக்கும் எடுத்து செல்வேன். கற்றவற்றை பற்ற வைப்பேன். இன்குலாப் पड़े मुसीबत बेटा, सौ पड़े मुसीबत बेटा उम्र जवान में। भगत सिंह का जी घबराहट न बंद मकान में। भगत सिंह का जी घबराहट न बंद मकान में। பகத் சிங் போன்ற புரட்சியாளர்கள் அவங்களுடைய போராட்டம்ன்றது பிரிட்டிஷ் ஆட்சியை வந்து முடிப்பதோடு வந்து நிற்காது. இந்த போராட்டம் வந்து தொடர்ந்தால் இது முதலாளித்துவத்தை, முதலாளி வர்க்கத்தை, முதலாளிகளை ஒழித்து கட்டும் போராட்டமாக வந்து இது வந்து நீண்டு செல்லும், அந்த பாதைக்கு வந்து சென்றுவிடும் என்பதில் அன்றைக்கு இருந்த காங்கிரஸும் காந்தியும் வந்து ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அதனால தான் பகத்சிங்கினுடைய புகழை அவர்கள் கொஞ்சம் கூட வந்து அங்கீகரிக்கவும் இல்லை, அது எடுத்து செல்ல உண்மையில பயந்தாங்க. कैसी नासीमा ऊपर खड़ा रहे, सर के ऊपर कपड़े बांध कैसे की तरिया अड़ा रहे। पर के गोले पर से ये पोजीशन खड़ा रहे, सुमन आगे सीना कर दे ऊपर இன்குலாப் ஜிந்தாபாத். ஏன்னா அது இல்லாமல் நம்ம பகத்சிங்கனுடைய இதை முடிக்க முடியாது. இன்குலாப் ஜிந்தாபாத். மரண ஓலங்களை வெளிப்படுத்த வேறு வழியில்லாமல் தவித்தவர்களின் சார்பாக எங்களது கண்டன குரலை பதிவு செய்வதற்காகவே அவையினுள் குண்டு வீசினோம். கேளாத செவிகளை கேட்கச் செய்வதும் கண்டும் காணாதது போல கடந்து செல்பவர்களுக்கும் தக்க நேரத்தில் எச்சரிக்கை செய்வது மட்டுமே எங்களது ஒரே குறிக்கோளாக இருந்தது. இன்னைக்கு பேசினோட பலத்தோடு என்னது சர்வாதிகாரமா அப்படின்றாங்க. ஆனால் பகத்சிங் கடைசி சொன்ன வார்த்தை தான், பாட்டாளி சர்வாதிகாரம் ஈடுபடி வாழ்க. நானும் கடைசியாக சொல்லிக்கிறேன், பாட்டாளி சர்வாதிகாரம் ஈடுபடி வாழ்க. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் நீடூடி வாழ்க. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் நீடூடி வாழ்க. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் நீடூடி வாழ்க.